த்ருவனுக்கு வந்து இப்போ சாப்பாடு வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். காட்டு பாரு ரொம்ப ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சமாக ஊற்று. பாருங்க ப்ரைமர் போட போகிறேன். நான் பாருங்க லிப்ஸ்டிக் போடுறேன். ஓகே நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். இப்போ செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்புக்கு வந்து போக போகிறோம். இது அவனுக்கு நான் ஹோம்மேட் சர்லாக்கே பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுதான் எனக்கு யூஸ் ஆகுதே இப்போ. ஆக்சுவலி காலையில் ரொம்ப மார்னிங் எங்கேயும் போக முடியலன்னா அது மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அது அது இது இந்த போட்டு மூடி வை. மூடி வச்சுட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். போதுண்டி. எவா அவ பசிக்குதுன்னு சொன்னவ? இதோ அவ தான். மூஞ்சி இப்பதானே ஏஞ்ச ரெடி ஆகி போறேன். நானே 6:30 ஏஞ்சா. நானு 5 o'clock ஏஞ்சினா தூங்கவே இல்லை. நைட் எல்லாம் ஏஞ்சினேன். அவன் நான் நல்லா தூங்கினேன். படுத்தவதான் நெக்ஸ்ட் காலங்காத்தால தான் ஏஞ்சேன் நான். ஏய் என்ன பாட்டு போட்டு விடுங்களா? பாட்டு மாதிரி போடு. அங்க போய் ஜீப்ல போட்டு ஆடுவேன். இங்க இரு. தாடி கொஞ்ச நாளே இருடி. எனக்கு என்ன வேணும்ல? இங்க எடுறீங்க. நான் வந்திருக்கியா? இங்க என்ன வந்திருக்கியா? நான் வந்திருக்கியா பாக்குறதுக்கு? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஏய் ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க? மீரா கொடு. ஏய் அந்த ரூம்ல ஒரு கண்ணாடி இருக்கு. எவ்வளவு இருக்கு? ஐலைனரை மூடவே காணோம். மூடாம இருந்தா காஞ்சி போவாதா? மூடி தண்டி வச்சேன். மூடணும் தானே. ஃப்ரெண்ட் வந்து மூடுவதானே. மூடிட்டாது. நீ மூடு ஃபர்ஸ்ட். ஏய் எப்படி அடிச்சிக்கிறீங்க? ரெடியா நீரே சும்மா ரீ. ஆனா நான் கூட த்ருவன் ரொம்ப அழுவானான்னு ஃபீல் பண்ணினேன் இருந்தேன். என்னை விட அவன் தான் என்ஜாய் பண்றான் ட்ரிப்பே. ஆமா அங்க ஜீப்காரங்க எல்லாருமே தூக்கி வச்சுக்கிறாங்க. எல்லாத்தையுமே போறான். அது மட்டும் இல்ல, இவ எல்லார்கிட்டயும் குத்துறா. இவதான் என்ஜாய் பண்றா. நாங்க எல்லாம் மாத்தி 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 இவ குழந்தைய பாத்துக்கணுமா? அதுக்குதான் எங்களுக்கு கூட கூட்டு வந்திருக்கிறா. சொல்றாண்டி அவ என்ஜாய் பண்றது. ஏய் இவ தாண்டி உட்காந்து நின்றா. நீ சொல்றீங்க குடுறீங்க குடுறீங்க. நான் சொல்றேன் இப்ப. இப்பதான் வந்து சும்மா ஜீப்ல முன்னாடி உட்காந்துட்டு இருந்தேன். நான் முன்னாடி சென்டர்ல முன்னாடினா சென்டர். நான் தான் பின்னாடி பக்ரா மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். யாருமே என் கூட இல்லாம. பக்ரா இல்ல, நீ போன் பேசிட்டு போய் 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 பின்னாடி நல்ல வியூல போய் என்ஜாய் பண்றீங்கனாக்கா. இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய ஸ்விமிங் பூல் வியூல போய் என்ஜாய் பண்றீங்கன்னா போன் பேசினா நீ வேணா வா, வேணா போய் மேக்கப் பண்ண விடாண்டி. வக்காரு நீ வக்காரு வீந்துற போற. என் பையன் முழிக்கிறான். இவளுங்க யாருங்க? இவளுங்க காலையிலே அடிச்சுக்கிறாளுங்கன்னு. இந்தா மழை வேற பெய்யுதுன்னு இருக்கா? மழை பெய்யுதான். மழை வருதா? மழை வந்தாலும் நனைஞ்சுனே சுத்துறோம். இன்னைக்கு என்னென்ன ஸ்பாட் காமிக்கிறாங்க? வேணா அந்த 100 ரூபாய் கொடுத்து ரெயின் கோட் வாங்கிக்கலாம். ஸ்ரீகுட்டி தெரியுது. 100 ரூபாய் கொடுத்து ரெயின் கோட் வாங்கிக்கலாம். நான் ரீல்ஸ் பார்த்தேன். 4000 5000 Dress வாங்கிட்டு கடைசில ரெயின் கோட் தான் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. மழை பெய்துன்னு இருக்கு. எங்க ரெடி ஆயின்னு இருக்க. அழகுடி நீ அழகு கொஞ்சிடி நீ. உலக அழகி தீபிகா. உலக அழகியே. அவன் ஃபேஸ் நாங்க இந்த டப்பா கிடக்குது. எத்ருவன் உனக்கு என்னடி பிரச்சனை? மழை வந்தா ரெயின் கோட் 100 ரூபாய் வாங்கி தரேன், போட்டு வா. ஏன் அவக்காளுக்குற? தீய சத்திக்கிட்டயா? சக்தின்னு வச்சுட்டு விஜய் அண்ணா ஒரு இதுல என் பேர் டேமேஜ் பண்ணிட்டாரு. எல்லாருமே சக்தி ஒரு தீய சக்தி. நான் ஏன்னா இப்படி பண்றேன்? இந்த வீடியோ அப்படியே வைரல் ஆயிடும். வயர்ல ஆயிடுவாங்க. நான் நிறைய பீப் பண்ணும் போல இந்த வீடியோல. பீப்பா கேக்குவாங்க. இல்ல வீடியோல வீடியோவே அப்படிதான் ஆயிடும். அப்புறம் ஐலைனர் இது போட்டியா? நீ வேற என்ன போட்டியா? நான் போடுதே தான் வேணும் அவளுக்கு. நான் போட்டா தான் போடுவா. இல்லனா லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டேன். போடு. யார் சொன்னா போடாதுன்னு? போட்டியா?
எனக்கு ஐலைனர் போட்டு நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட போறேன். எனக்கு ஐலைனர் போட்டு மேக்கப் ஆர்டிஸ்டா ஐலைனர் போடு வீடியோ சாரி தெரியுமா எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலும் ஐலைனர் அழகா போடுவேன் சூப்பரா போடுவேன் நானே அவட்ட தான் போடுவேன் தெரியுமா அந்த வேற பியூட்டிஷியன் கிட்ட போறேன் நான் பண்றேன் என்ன மாஸ்கா அஸ்வினி அங்க வைப்ஸ் இருக்கு எடுத்துமா ஒரு வேலை உருப்பே செய் ஒன்னு சொல்லி அனுப்பிச்சா மறந்துட்டு வர திரும்ப வீடியோ தானே எத்தனை போ எதுக்குடே திட்டுற ஒன்னா திட்டினா தான் நீ வேலை செய்ய இப்போ என்ன கேட்ட வைப்ஸா இப்ப என்ன கேட்டனே உனக்கு தெரியல அங்க போற வரைக்கும் வைப்ஸ் சொல்லினே போ இந்த கடைக்கு அனுப்புவாங்களே எங்க இருக்கு எங்க வச்சிருக்க இவன் அங்கன்னு மட்டும்தான் சொல்றான் ஆனா எங்கன்னு சொல்ல மாட்டேன். நானும் தேடினே இருக்கேன். வெளியில வியூஸ் பாருங்க ஃபுல்லு இப்போ மழை வருது. செம்மையா இருக்கு கிளைமேட். நீ வைப்ஸ் எடுத்துட்டு வர சொன்னா அதை நான் மறந்துட்டு நான் போய் வெளியே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வைப்ஸ் இங்கே இல்லடி, டிஷ்யூ தான் இருக்கு. நீ வைப்ஸ் எடுத்துன்னு வர சொன்னா நான் வந்துட்டு வெளில போயிட்டு வீடியோ எடுத்துன்னு வந்தேன். பாருங்க இங்கே வைப்ஸ் வந்து வச்சுட்டு என்ன ரூம் ஃபுல்லாக தேட ஓடுறா இவ. ஆமாவா அங்க போய் மழை பெய்யுது போய் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாம் வாங்க. காலைல குளிக்கிறதுக்கு முன்னாடியே குளிக்கலாம்னா கிளைமேட் சூப்பராக இருக்கும். ஆனால் போய் வாழை போட்டுருவோம் இருந்தால் தாண்டி கூட்டின்னு வரத்துக்கு நீ அதுக்கெலாம் சரிப்பட்டு வர மாட்டே அப்படின்னு நானே சொல்கிறேன். வந்து கடலை அந்த தோல் எடுத்து அப்புறமா லைட்டாக அது தொட்டு இப்போ வந்து நாங்க என்ன பேர் இது தெரியல மெடோஸ்க்கு வந்திருக்கோம். இங்க நல்லா இருக்கு பார்க் மாதிரி. நல்லா ரீல்ஸ் பண்ணலாம்னு வந்திருக்கோம். துருவன் குட்டி வந்து தூங்கிட்டான். இதுதான் பண்ண போறோம் அப்புறமா இப்போ வேற பண்ணுவோம். சரி வாங்க போலாம். துருவன் நல்லா என்ஜாய் பண்றான் மழையை வந்து. இவனா ட்ரிப்புக்கு வந்துக்கிறான், இவனா அவ ஒருத்தி போட்டோ 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 போட்டோன்னு சாவறான். நல்லாவே எடுக்க மாட்டான். நல்லாவே எடுக்க எவனா உங்க கேங்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாருங்க, எங்க போனாலும் போட்டோ எடு போட்டோ நல்லா இருக்குதுன்னு எல்லா போ துண்ணு 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 இப்ப கூட சாப்பிடறதுக்கு வாங்கிடுவான்றான். சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒரு போட்டோ அது 100 போட்டோ எடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகல. குறை சொல்றேன். எவ்வளவு போட்டோ எடுத்தாலும் வீடியோ எடுத்தாலும் ஆமாவா இல்லையா ஸ்ரீகுட்டி? நீ கூட தான் எவ்வளவு கூட்டாலும் எனக்கு எல்லா கேங்லையும் ஆமா இல்லையா கேட்கும் போது ஆமா சொல்றேன். அது நான் இல்ல இல்ல துருவன் இப்போ வந்து நாங்க அமேஸ்மெண்ட் பார்க் வந்திருக்கோம். அட்வென்ச்சர் பார்க்கா, நான் தான் அமேஸ்மெண்ட் பார்க்னு சொல்லிட்டேன். ஜுராசிக் பார்க்னு சொல்ல. ജുറാസിക് പാർക്ക് അല്ല ബൾബല്ല ബൾബല്ല റിങ് മനസ്സിലായി. അപ്പൊ അത് ഊരി വീട്ടിലുണ്ടല്ലോ. டீப்புக்கா வீடியோ பிடிச்சின்னு இருக்கா. ஃபுல்லாக ஸ்மோக்கு கோடை. திஸ் கோடை இந்த ஜீப்பில் தான் நம்ம வந்தோம். பக்கத்தில் இந்த ஜீப் பார்க்குற நல்லா இருக்குது.
என்ன பண்ற சக்தி சொல்லு, என்ன பண்றான்? லைன் போறான். ஆனா புகையா இருக்கனால பாக்குறதுக்கு நல்லா இல்லை. சைக்கிள் மாதிரி சவுட்டி போனாண்டி. சைக்கிள் சவுட்டுன போல போனா சைக்கிள் தான். இவன் சாப்பிடும் போது கேட்டாங்க, லைட்டாக வாயில் வச்சா லிப்ஸ்டிக் பாவம் பிள்ளைக்கு வாயை சுற்றி ஒட்டிக்கிச்சு. யார் அது? எம்மா ஃபோட்டோ 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 சைக்கோ இவன். ஃபோட்டோ சைக்கோ ஃப்ரெண்ட். எனக்கு இதே மாதிரி கனவுல வந்துச்சு. ஐயோ எனக்கு சேர்த்து வச்சுடுறேன். ஐயோ நானும் வச்சுறேன். எப்படிலாம் ஆடுறா தெரியுமா? அம்மா இப்படி விட்டாங்க பாரு. தீபிகா ஏதோ தப்பா பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி ஆடினா இவன். பார்த்தா அது சரியான சாவரமே. தீபிகா கூட சாவரம் கொஞ்சம் அதெல்லாம் இருக்க வீடியோல. அந்த சைக்கிள்ல போயிருக்கலாண்டி அப்படியே காமெடி. அவங்க நீயும் அஸ்வினியும் தெரியும். இல்லடி எனக்கு பயமா இருக்கு. நீங்க கத்துனதுல எனக்கு உயிர் போயிடுச்சு. வர்க்கலால போலாம். சரி ஓகே. சரி எப்படி இருந்துச்சு சக்தி? அப்படியா? இவ கத்துறத பாரு நான் பயந்துட்டேன். எங்க ஊண்டாடா கீழேன்னு. அப்புறம் அத பெல்ட் பண்ணும்போது என்னடா பண்றா? அவங்க ரெண்டு பேரும் குஸ் குஸ் குஸ்னு பேசினாங்க. அவன் நானா கிளிப் தரா, நான் நானா ரப்பர் பேண்ட் தரேன். அவங்க பாருங்க என் உயிரை ஒரு உயிர் பாதுகாக்குதுன்னா அது அவங்களுக்கு சேஃபா இருந்துச்சு. காலு கீழே வச்சுன்னு மறந்துட்டேன் நான். குண்டி கீழே வச்சுக்கினா அவங்க உங்களுக்கு சேஃபா இருந்தா வீடியோ எடுங்கன்னு சொன்னாங்க. இவனா பண்ணா உக்காரும் போது கீழே வச்சுட்டு உக்காந்தாலாம். ஞாபகமே இல்லை. போட்டிருப்போம் போடலாம். பைன் ஃபால்ஸ்ல போயின்னு இருக்கேன். துருவன் வந்து தூங்கிட்டான். அதனால அவங்க கிட்ட ஜீப்காரங்கிட்ட கொடுத்துட்டு வந்து நான் போயின்னு இருக்கேன். இப்போ வந்து அடடா மழடா சாங் ஷூட் பண்ணா அந்த லாஸ்ட் போர்ஷன் வரும்ல, அந்த மழை இது பைன் ஃபால்ஸ்க்குள்ள அது இங்கதான் இருக்கு. நிறைய ஷாப்பிங் பண்ற ஸ்ட்ரீட் இருக்கு. ஜாலியா சொல்றா அவங்க போயிட்டு பார்த்து
பண்ணிட்டாங்க. இது இறங்குறது கஷ்டம், ஏறுறது கஷ்டம். அப்புறம் அங்கேயே உட்காந்து ஃபீட் பண்ணி இட்டுன்னு வரேன். அந்த பேக் எட்டுனா ரொம்ப வந்துட்டாங்க. முக்கியமாக அந்த பேக் இங்கே தேவைப்பட்டிருக்கும். என்னடி க்யூட்டாக இருக்குடா நீ இந்த கேப்பில். துருவன் இவங்க என்னன்னா ஃபோட்டோ ரீல்ஸாக எடுத்துன்னு இருக்காங்க. காமிக்கிறேன். உக்காந்து ரீல்ஸ் எடுத்துன்னு இருக்கிறாளுங்க. யார் எப்படி போனா நாடி உங்களுக்கு? அப்படி இல்லை. ஏ ஓவரா வருது. ஏ ஆமா ஏமா தாயே நூற்று நான் போறேன். பாரு நல்லா இருக்குங்களா? ஏய் ஃபுல்லா நனைஞ்சிட்டாண்டி. வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன். ஃபாரஸ்ட்லேருந்து வந்துட்டு ஒரு ஃபால்ஸில் குளிச்சுட்டு ரூமுக்கு போனோம். என்ன? Hey, happy birthday. Thank you, brother. Bye. நாங்கள் வந்து இப்போ கோட்டயம் போகிறோம் வாகமான்லேருந்து. அப்புறம் அங்கேருந்து வர்க்கலா போகிறோம். இப்போ தான் பஸ் ஏற்றி விட்டுட்டு போயிருக்காங்க. நாங்கள் காலையில் ஏஞ்சி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுன்னு டக்கு டக்குன்னு கிளம்பி லக்கேஜெலாம் தூக்கின்னு வரத்துக்குள்ளே அப்பான்னு ஆயிடுச்சு எனக்கு. இங்கே பாருங்க தீபிகா, குட் மார்னிங். என்ன கதை ஆச்சுன்னு சொல்றி கொஞ்சம் சொல்றி. கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் கோட்டையம் பஸ்ஸில் ஏறிட்டா. நாங்கள் வாகமன்ல இருந்து அங்கேருந்து நான் எனக்கு தெரியாது இப்போ வந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே ஸ்டாப்லேயே இப்போ நாங்கள் ஒரு ஸ்டாப் முன்னாடி இறங்கி நடந்து
அப்படியே அப்படியே மூஞ்சி திருப்பிடுறீங்க? மேக்கப் இல்லையா? வந்து வந்து எப்படி இருந்துச்சு? நாங்கள் வந்து கொல்லம் ஏய் வெளிச்சமே நடிங்க. சொல்றி. கொல்லம்ல எக்ஸசைஸ் மாட்டிக்கிட்டா சக்தி vlog. இன்னைக்கு வந்து நம்ம வர்க்கலா வந்திருக்கோம். அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்தோம் நாங்கள் வாகமான்லேருந்து. இந்த நல்லா பீச், ஆனால் இங்கே எதுவுமே விளையாட விடலை. ஆனால் வியூ எல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போதான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். இப்போதான் வந்து ரூம் செக்இன் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்களே பைக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவன் போஸ்க்கு தான் கொடுத்துருப்பா. தீபிகா என்ன பண்ணுறா? மண்ணில் விளையாண்டுயா? இது அல்லடி இது ஒயிட் சாண்டு. நெக்ஸ்ட் டே வந்து செம்ம மழை. நாங்கள் பைக்கில் தானே போனோம். அங்கங்கே நின்று போகவே முடியல. கயாக்கிங்கும் போக முடியல. அந்த ஈகலுக்கும் போனோம், ஜிப்லைன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்புறம் ட்ரெயினும் மிஸ் பண்ணிவிட்டு பஸ் புக் பண்ணிட்டு தான் போனோமே. அதனால தான் வர்க்கலால் அவ்வளோ வீடியோ இல்லை. பெங்களூர் வந்துட்டோம். 4 நாள் ட்ரிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எப்போ போகலாம்? என்ன வருது உனக்கு? வர வரைக்கும் ஃபோன் பேசுறேன்.